தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் அந்தோணியார் ஜெபத்தில் நல்லமையான நிற்கிறனை ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. செவ்வாய்க்கிழமை அபிஷேகத்தில் நம்ம வாழ்வோமாக. இறைவார்த்தை மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 38வது வார்த்தை. அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. நிறைய வேலை நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. அப்ப என்ன சொல்ல வருகிறார் என்றால், தேவையற்ற இடங்களில் உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க. தேவையற்ற மனிதர்களிடம் உங்கள் நேரங்களை வீணாக்காதீங்க. ஃபாதர் அவன் என்ன திட்டுறான், இவன் என்ன திட்டுறான், இவன் என்ன புறம் பேசுறான், ஏன் என்ன தப்பா பேசுறா என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய நேரங்களை தேவையற்ற மனிதர்களை வீணாக்காதீங்க. நீங்க அன்பு செய்யறதுக்கு நிறைய இருக்கு, நீங்க பணி செய்யறதுக்கு நிறைய இருக்கு, உங்களுக்கு இன்னைக்கு வேலைகள் அதிகம், உன் குடும்பத்துக்காக நீ உழைப்பதற்கு நிறைய இருக்கு, உன் பிள்ளைகளுக்காக ஓட வேண்டியதுக்கு நிறைய இருக்கு, உன்னுடைய கணவனுக்காக மனைவிக்காக நீ உழைக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. இந்த நிறைய பணிகள் எல்லாம் விட்டுவிட்டு எவனோ ஒருத்தர் உன்னை திட்டான் என்பதற்காக, எவ்வளோ ஒருத்தர் இவனை தவறாய் பேசிவிட்டார் என்பதற்காக, ஐயோ அவன் குறை சொல்றானே, ஐயோ இவன் இப்படி பேசுறானே என்று ஏன் நேரத்தை வீணாக்குகிறார்? ஆண்டவர் சொல்கிறார், அறுவடையோ மிகுதி. அன்பு பிரியமுள்ள பிள்ளைகளை, அந்தோணியார் ஜெபத்தில் ஆண்டவருடைய அருளுக்காக ஆசீர்வாதத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளே, அறுவடை மிகுதி, உன் வேலைகள் அதிகம், நேரம் மிக மிக குறைவு. எனவே அறுவடையை தேடி ஓடுங்க. அதான் வார்த்தை வருகிறது பாருங்க. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். உங்க பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து மன்றாடிட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு எதிராக பேசுறவங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அவங்களை மன்னிச்சுட்டு, அப்பா நீங்க பாத்துக்கோங்கப்பா, உங்களோட ஒப்பு கொடுக்குறேன் ஒப்பு கொடுத்துட்டு உங்க வேலையை பார்த்து போங்க. உங்க நேரத்தை வீணாக்காதே. தேவையற்ற மனிதர்களிடம் உங்கள் நேரத்தை விரயமாக்காதே. மீண்டும் சொல்கிறேன், தேவையற்ற மனிதர்களிடம் உங்கள் நேரத்தை விரயமாக்காதே, வீணாக்காதே. நீ நல்லது செய்ய வேண்டியது நிறைய இருக்கு, நீ அன்பு செய்ய வேண்டியது நிறைய இருக்கு, நீ மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய தருணங்கள் நிறைய. உன் வாழ்க்கை நீ வளர போகக்கூடிய நாட்கள் மிக விரைவில் இருக்கின்றன. எனவே உன் வேலையை பார்த்து போ. நன்றி அப்பா, வல்லவரே நன்றி. நேரத்தை வீணாக்காத என்ற வார்த்தைக்கு நன்றி அப்பா. அபிஷேகத்துக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவருக்காக துதிக்கிறேன். உங்கள் கவலைகள் எல்லாம் ஒப்பு கொடுத்து அவர் ஆராதிங்க. பிள்ளைகளுடைய கவலைகள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உமக்கு ஆராதனை செய்கிறேன். எங்கள் வேதனைகள், இன்னல்கள், பாரங்கள், வருத்தங்கள், ரணங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், நீண்ட நாள் கோரிக்கைகள் ஒவ்வொன்றையும் வைத்து அப்பாமை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகள் தொடப்படுவார்களாக, பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. ஆண்டவரே உமது அபிஷேகத்தை இந்த பிள்ளைகள் காண்பார்களாக. நன்றி அப்பா. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. வழி நடத்துங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவர் கிருபையால், பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபையால் வாழ்வீர்கள். அவர் பெயரால் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். ஆண்டவர் உங்களை அப்படி சாட்சியப்படுத்துவார். நேரத்தை வீணாக்காதீர்கள். மாபெரும் உதாரணம் இன்றைக்கு நற்செய்தியிலிருந்து தான் இந்த இறைவார்த்தை. இன்றைக்கு நற்செய்தியுடைய கடைசி வசனத்தை நான் வாசித்தேன். 9வது அதிகாரம் மத்தேயு நற்செய்தி 38வது இறைவார்த்தை. இன்றைக்கு நற்செய்தி 9வது அதிகாரம் 32லிருந்து 38 வரை. பேச முடியாமல், பேய் பிடித்து பேச முடியாமல் இருக்கிற ஒரு சிறுவனை இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். அப்படியே வாசிக்கிறேன் கேளுங்க. அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சு இழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அப்ப இயேசு கிட்ட பேய் பிடிச்சிட்டு அவனால பேச முடியல, அவரை இயேசுவிட கொண்டு வராங்க. இயேசு என்ன செய்கிறார் பாருங்க. பேயை அவர் ஓட்டியதும், அவர் அந்த அந்த தீமையை ஓட்டுறார், அந்த மனுஷன் ஓட்டியதும் அவர் பேசினார். பேச முடியாதவர் பேசுறார். அப்ப என்ன ஆகுதுன்னா, அடுத்தது பாருங்க. மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று இஸ்ரேலில் இப்படி ஒருபொழுதும் கண்டதில்லை என்றனர். எல்லாரும் போற்றி புகழ்றாங்க. இப்படி பார்த்ததில்லை என்று வியப்புறுகிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறாங்க, ஆச்சரியமா பார்க்கறாங்க. எல்லாரும் அப்படித்தானே பார்க்கணும். ஆனா அந்த இடத்துல தீமை பாருங்க, அந்த இடத்துல சாத்தானின் செயல் பாருங்க. ஆனால் எல்லாரும் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஆனால் உங்க வாழ்க்கையில கூட நீங்க நல்லது பண்ணும்போது எல்லாரும் பாராட்டுவாங்க. ஆனால் ஒருவன் இருப்பான், ஒருத்தி இருப்பான். உங்க வீட்டில் எல்லாரும் நீங்க செய்யறதை வச்சு மகிழ்ந்து இருப்பார்கள். ஆனால் ஒருவனோ ஒருத்தியோ அங்க இருப்பார். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு வெற்றிகள் நிறைய இருக்கும், பாசிட்டிவா போயிட்டே இருப்பீங்க. ஆனால் ஒருவனோ ஒருத்தியோ அங்க இருப்பார்.
அவர்கிட்ட நேரத்தை வீணாக்காத. அவர் என்ன பண்ணார் பாருங்க. ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான். வியந்து பார்க்கல, செயலை பார்க்கல, நன்மையை பார்க்கல, இவன் பேய்களை வைத்து பேய் ஓட்டுகிறான்னு சொல்றார். இவங்களெல்லாம் இயேசு கடந்து போயிட்டான். அதுக்கப்புறம் பாருங்க நற்செய்தி எப்படி வருதுன்னா, என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார், எங்கும் சீடர்களுடைய தொழுகை கூடங்களை கற்பித்தார், விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். அது கடந்து போயிட்டார். கடந்து போக கற்றுக்கொள்ளும். உங்களுடைய பொன்னான அற்புதமான நேரத்தை உங்களை பத்தி நெகட்டிவா பேசுறவங்க, நீங்க ஆபீஸ்க்குள்ள போகும்போது உங்க மனசை உடைக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு சில வார்த்தைகளால் உங்களுடைய கஷ்டமான உழைப்புகளெல்லாம் தவிடுபொடியா மாற்றுபவர்கள் சில பேர் இருப்பாங்க. நெகட்டிவா பேசிக்கிட்டே இருப்பாங்க. உங்களை பற்றி நல்லது நடக்கும்ல, அதை பத்தி பேச மாட்டாங்க. நீங்க சின்ன சின்ன தப்பு பண்ணுவீங்களே, அதை பார்த்து நீ மாட்டின, நீ காலி. என் கூடயும் இருக்காங்க கொஞ்சம் பேர் அப்படி இருக்கிறாங்க. அவரெல்லாம் கடந்து போக கற்றுக்கொள்ளுங்க. அவரெல்லாம் ஒப்பு கொடுத்துருங்க. நான் என்ன பிரசங்கத்திலே சொல்லிடுவேன், எனக்கு எதிராக இருக்கிற எல்லாத்தையும் நற்கரில் ஒப்பு கொடுத்துட்றேன். ஒப்பு கொடுத்துருங்க. நம்ம அவரை சார்ந்துதான் இருக்கிறோம். அவர் இல்லாம நான் இந்த பணியை செய்ய முடியாது. அப்ப அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. நீங்க அன்பு செய்யுங்க, நீங்க நேசிங்க, நீங்க முன்னேறுங்க, நீங்கள் உடையுங்கள் வாழ்வீர்கள். நன்றி அப்பா. நேரத்தை வீணாக்காதே என்ற செய்திக்காய் நன்றி அப்பா. ஆசீர்வாதத்துக்காய் நன்றி ஆண்டவரே. வல்லமைக்காய் நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களாக ஆண்டவர். ஒவ்வொரு ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக ஆண்டவர். ஒவ்வொரு கிருபை அறுவடை செய்வார்களாக. நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா, வழி நடத்துங்க ராஜா. நீங்க அனுப்புற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பிள்ளைகள் அனுப்புற ஒவ்வொரு கமெண்டில் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களையும், ஒவ்வொரு ஜெப தேவைகளையும் உங்கள் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். ஆசீர்வதிங்க. வல்லமையான இறைவன் உங்களை தொடுகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. தலைவணங்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல பைபிள் கமிஷன்ல இருந்து ஒரு செய்தி, நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் பைபிளில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மாசத்துல ஒரு நாள் 2வது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. இந்த வாரம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டல் சென்டர்ல காலை 9 மணிக்கு சாந்தோமில் உள்ள மேய்ப்பு பணி நிலையம் பாஸ்டல் சென்டர்ல காலை 9 மணிக்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால் வகுப்புகள் நடைபெறும். புதுசாக சேரணும்னாலும் நீங்க சேரலாம். God bless you. Take care.